வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். தமிழ் எழுதுதல் பயிற்சி பாடம் 1. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்றதால இதுக்குள்ள என்னென்ன சொல்ல போறோம் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த செட் ஆஃப் லெசன்ல நீங்க தமிழ் எழுத்துக்கள், தமிழ்ல இருக்கிற எல்லா எழுத்துக்களையுமே எப்படி எழுதணும் அதை கத்துக்குவீங்க. ரெண்டாவது, தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய வடமொழி எழுத்துக்கள் ஜா, ஷா, ஹா, இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் எப்படி எழுதுறோம் அப்படின்றத கத்துக்க போறீங்க. ரைட். இந்த செட் ஆஃப் லெசன் நான் முக்கியமா யாருக்காக ரெடி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்காக. மோகன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏஜ் 40 ஆகுது. அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. எழுத்துக்கூட்டி படிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அவருக்கு ரைட்டிங் பிராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதால அவருக்கு மட்டும் சொல்லி கொடுக்கறத விட அவருக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதால சார் இந்த லெசன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க எழுத கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செட் ஆஃப் லெசன்ஸை காமிச்சாலே போதும். இதை பார்த்து அழகா அவங்க எழுத ஆரம்பிச்சுக்குவாங்க. இல்ல எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் எங்கேயும் போய் படிக்க முடியாது, வீட்டுல இருந்தே கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓஎஸ் தாராளமா நீங்க இந்த செட் ஆஃப் லெசனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணாலே போதும். எழுதுறது எப்படின்றது உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கு தேவைப்படுதோ இந்த வீடியோஸை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுமே கூட பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ரைட். இப்ப நாம எழுத ஆரம்பிக்கலாம். தமிழோட உயிர் எழுத்துக்கள்ல இருக்கிற முதல் எழுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து அதை பத்தி எல்லாம் சொல்ல போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஒரு பேர் இருக்கும். இதெல்லாம் மோகன் அப்படின்னு ஆல்ரெடி கத்துக்கிட்டாரு. இப்ப அவர்கிட்ட காமிச்சோம்னா சொல்லிடுவாரு. அப்போ சொல்ற அந்த விஷயத்தை எழுதுறது எப்படி அப்படின்றத மட்டும்தான் நான் இந்த செட் ஆஃப் லெசன்ல சொல்லி தரப்போறேன். ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா ஆ அப்படின்ற எழுத்து. இது ஆக்சுவலா எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ரவுண்டு போட்டுட்டு ஆரம்பத்திலே பெண் அசத்தலா எழுதுது. ஒரு ரவுண்டு போட்டுட்டு அப்படியே இப்படி வந்து இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு ரவுண்டு, இப்படியே ஒரு கோடு ஆ. இதுதான் பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர். ஆனா நாம இப்படிதான் எழுதுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆ, ஒரு சிலர் கொஞ்சம் ரவுண்டு பெருசா போடுவாங்க. பெருசா போட்டு ஆ இப்படி எழுதுவாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரவுண்டுன்றது போட மாட்டாங்க, இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ரைட். இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு இப்படி வந்துட்டு ஆ அப்படி மேல போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி போட்டு இப்படியே போட்டுருவாங்க. அது வந்து ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு அழகா இருக்காது. இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு. ஓகேங்களா? திரும்ப எழுதி காமிக்கிறேன். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா அதுதான் ஆ. அப்போ நீங்க இந்த மாதிரி ரவுண்டா போறதுனாலும் போடலாம், இல்லைன்னா விட சின்னதா ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு ஒரு அமைப்பு வந்தாலே போதும். அதுதான் நாம ஆ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எழுத்து பாருங்க ஆ. இந்த ஆளை பாத்தீங்கன்னா கீழே ஒரு கோடு இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்படி போட்டுட்டு ஆ போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டு சிலர் சுழிப்பாங்க, சிலர் சுழிக்க மாட்டாங்க. இப்படி எழுதினாலும் ஆ தான், இந்த மாதிரி எழுதினாலும் அது ஆ தான். ஓகேங்களா? சிலர் இந்த மாதிரி சுழிப்பாங்க, சிலர் சுழிக்க மாட்டாங்க, இப்படியே போட்டுருவாங்க. இன்னும் சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தா கூட வரும் ஆ அப்படின்றத போடுவாங்க. அப்போ எப்படி போட்டாலுமே இதோட சிம்பிள் ஆ அப்படின்றதான் மென்ஷன் பண்ணும். ரவுண்டு ஆ. நீங்க இது மாதிரி எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஆ. எப்படி ஆரம்பிக்கிறேன் எப்படி முடிக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லெட்டர் இ. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் இப்படி 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 இவ்வளவு கிட்ட நெருக்கமா இந்த மாதிரி போடுறது பலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் இ. சிலர் பாத்தீங்க அப்படின்னா இப்படி போட்டுருவாங்க. இப்ப நாளா கூட எழுதும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எழுத மாட்டோம். இந்த மாதிரி தான் சின்னதா ஒரு ரவுண்டு கூட வராது. பல சமயங்கள் ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதும் போது இதே மாதிரி அமைப்புல தான் வரணும் அப்படின்றது கிடையாது. அது என்ன ஆகும், கொஞ்சம் மாறி இந்த மாதிரி கூட வரும் இ. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இ அப்படின்ற எழுத்து. ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இ.
இப்படி 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 இ. எல்லாருமே இதே மாதிரி போடுவான்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டு இ, அதே மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க தமிழோட சேர்த்து படிக்கும் போது இ அப்படின்றது படிச்சிருவீங்க. ஆனா எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இது மூக்குன்னு சொல்லுவாங்க. அழகா இப்படி எழுதுறது தான் இ. நீங்க இந்த மாதிரி எழுத பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. கையெழுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எப்பவுமே தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மூக்கோட, இந்த மூக்குன்னு சொல்லுவாங்க, இதோட சேர்ந்து எழுதும் போது அது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க மெய் எழுத்துக்கள் எழுத ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ இ எப்படி எழுதணும்னு புரியுது இல்லைங்களா? அடுத்ததா ஊ அப்படின்றது. இந்த ஊ எப்படி போடுவாங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு இப்படி வந்து ஒரு சின்னதா ஒரு லைன் வந்து இதுதான் ஊ. ஒரு ரவுண்டு இப்படி வந்து சின்னதா ஒரு கோடு போட்டு ஊ. ஆனா எல்லாரும் இப்படிதான் எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஊ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோடு வராது, வெறுமனே ஊ. ஓகேங்களா? இதுவும் ஊன்னு தான் சொல்லுவோம். சிலர் இந்த ரவுண்டு கூட வராது, அப்படியே சும்மா இப்படி போட்டு விட்டுருவாங்க ஊ அப்படின்றது. அப்ப நீங்க எழுதும் போது சின்னதா ஒரு ரவுண்டு இப்படி போட்டுங்க. ஓகேங்களா? சின்னதா ஒரு ரவுண்டு இது, இந்த சிம்பிள் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எழுதினா கூட போதும், உங்க கையெழுத்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ ஊ அப்படின்ற எழுத்து, ஊ முதல்ல போட்டுறோம், அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு எழுத்து எழுதணும். ஊ, இதுதான் ஊ. ஆனா எழுதும் போது எப்படி எழுதும் அப்படின்னா இப்படி போட்டு ஊ ஊ இப்படிதான் எழுதுவாங்க. நீங்க எழுதும் போது என்ன பண்ணுங்க, சின்னதா ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு மேல இந்த மாதிரி. இது இப்ப இது எழுதுறது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இதை எழுதணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்க அப்படின்னா கொம்பு கால்னு சொல்லுவாங்க. இது வந்து லா அப்படின்ற சவுண்டும் வரும். தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது வந்து லா, பெரிய லான்ற மாதிரியான சவுண்டும் வரும். ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கொம்பு கால். ஓகேங்களா? ஊ அப்படின்ற சவுண்ட்ல மென்ஷன் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் கவு, ngau, சவு இதெல்லாம் வரும் நமக்கு. அப்போ ஒரு ரவுண்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு மேல லா. சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஊன்னு போட்டு மேல கொஞ்சம் மேல எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதணுன்றது கூட கிடையாது, இந்த மாதிரி எழுதிங்க. ஊ போட்டு மேல இந்த கொம்பு காலை போட்டீங்கன்னா ஊ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏ அப்படின்றது, இது எப்படின்னா ஏ. ஓகேங்களா? இதுவும் மூக்குன்னு சொல்லும். இப்போ இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி வரணும், இப்படி 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 இப்படி. ஆனா வேகமா எழுதும் போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அது மூக்கு வராது, சில சம்டைம்ஸ் இப்படி எழுதிக்கலாம். இதுவும் ஏ தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததா ஏ அப்படின்றது. ஏ போடுங்க, கூடவே கொஞ்சோண்டு சின்னதா ஒரு கோடு. ஏ போடுறீங்க, சின்னதா ஒரு கோடு. ஏ போடுறீங்க, சின்னதா ஒரு கோடு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த மூக்கு வரலாம், சம்டைம்ஸ் வராம கூட போலாம். அப்படி போடுங்க, இப்படி ஏ. சிலர் வந்து ஸ்ட்ரைட்டா கூட போட மாட்டாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வேகமா வந்துடும். ஆனா நீங்க எழுதும் போது என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எழுத பிராக்டிஸ் பண்ணுங்க. கையெழுத்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அது மொத்தமா எழுதி முடிக்கும் போது எல்லா எழுத்துக்களோட சேரும் போது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐ அப்படின்ற எழுத்து, கொஞ்சம் கஷ்டமான எழுத்து. இப்படி போட்டுட்டு இப்படி இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. முதல்ல ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அப்படியே கீழே வந்து இந்த மாதிரி. ஓகேங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதும் போது இப்படி எழுதுவாங்க, இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி. அதே மாதிரி சம்டைம்ஸ் இப்படியே கூட போட்டுருவாங்க ஐ அப்படின்றது. இந்த இடத்துல இந்த ரவுண்டு கூட வராம கூட சிலர்லாம் எழுதுவாங்க. படிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா எழுதும் போது எப்படி எழுதணும்ன்றதை காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கூட எழுத பழகி. இல்லையா உங்களுக்கு இன்னும் அழகா வேணும்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன். இது வந்து கொஞ்சம் பொறுமையா எழுதுறவங்களுக்கு தான் சரியா இருக்கும். நீங்க வேகமா எழுதுறது இருந்தா இந்த மாதிரியான ஒரு கையெழுத்து அழகா வராது. பொறுமையா எழுத பிராக்டிஸ் பண்ணிக்கங்க.
ஐ. ஓகேங்களா? அடுத்தபடியா ஓ அப்படின்ற எழுத்து. இது பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு இப்படி வரணும். இப்படி ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு இது. அது எப்படி நாங்க அந்த வளைவை கொண்டு போறோம்னு பாருங்க. ஓ ஓகேங்களா? இப்ப வேகமா எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கரு வந்து அழகா இருக்காது, ஷார்ட்டா வந்துடும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் சிலர் அந்த ரவுண்ட் கூட போட மாட்டாங்க, இப்படி கூட போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி எழுதுனா கூட அது ஓன்றத நாம புரிஞ்சுக்கணும். ரைட். எழுதும் போது எப்படி எழுதுங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு இப்படி இந்த மாதிரி இது இப்படி எழுதி பழகுங்க. ஓ ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற ஓவை எழுதி பழகுங்க. இப்போ ஓ அப்படின்ற எழுத்து. ஓக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போட்டீங்கன்னா அது ஓ அப்படின்னு நம்ம படிப்போம். இப்படி போட்டு ஓ சுழிச்சணும். இந்த இடத்துல சுழிச்சாதான் ஓ அப்படின்ற எழுத்து வரும். ஓ ஓ இது வந்து பொறுமையா எழுதுனாதான் இந்த உங்களுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். ஓகேங்களா? சிலர் லைட்டா சுழிப்பாங்க, சிலர் கொஞ்சம் பெருசா கூட சுழிப்பாங்க. இப்படி போட்டு பெருசா. ஓகேங்களா? நீங்க எழுதும் போது இப்படி 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 ரொம்ப நீட்டாவும் வரக்கூடாது. ஒரு ரவுண்ட் ஷேப்ல, இது பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இல்லைங்களா, ஏறக்குறைய அந்த மாதிரி. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி கொஞ்சம் பெருசா போடுவாங்க. ஓ இப்படி பெருசா வேண்டாம், ஒரு ரவுண்ட் ஷேப்புக்குள்ள வர மாதிரி நீங்க எழுதுறீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி போட்டு ஓ இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரைட். அப்புறம் பாத்தீங்கன்னா அவ் அப்படின்ற எழுத்து. இந்த ஓன்ற எழுத்தையும் ஏற்கனவே சொன்ன இந்த கொம்பு கால்ன்ற எழுத்தையும் சேர்த்து எழுதுறீங்கன்னா அவ் அப்படின்ற சவுண்ட் வந்துடும். அவ். ஓ லா. ஓ. ஓகேங்களா? அது எப்பவுமே ஓக்கு பக்கத்துல லா இருந்துச்சுன்னா ஒல அப்படின்னு படிக்க மாட்டோம். அவ். இது ரெண்டு எழுத்தும் சேர்ந்து ஒரே உச்சரிப்பு அவ் அப்படின்னு தான் படிப்போம். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தா ஆ எப்படி போடுறோம் ஆ, அப்போ ஆ கத்துட்டீங்கன்னா ஆ கீழே ஒரு சுழி மட்டும் பண்ணா போதும். ஈ வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். ஈ ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒரு 3 கோடு தான். அதே மாதிரி உ உ ஏ ஏ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஐ அப்படின்ற எழுத்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இதையும் பிராக்டிஸ் பண்ணிட்டுனா மற்றது எல்லாமே ஈஸியா வந்துடும். ஏன்னா ஓ போட்டு கீழே ஒரு சுழி மட்டும் போட போறீங்க. ஓகேங்களா? இதுல வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சு எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கரெக்டா பாத்துட்டீங்கன்னா உங்களோட எழுத்துக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெசன்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.